எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் தேங்காய் பன் இது தான் பார்க்க போகிறோம். சின்ன வயசுலலாம் நமக்கு ரோட்லலாம் கொண்டு வருவாங்களே, அந்த வெளியிலலாம் பட்டர் இருக்கும், அப்படியே சுற்றி தேங்காய் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப யம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எவ்வளோ அழகாக செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இப்போன்னு இல்லை, நமக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் தான். எவ்வளோ அழகாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு அரை கப் மிதமான சூட்டில் உள்ள தண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது தொட்டால் சூடு இருக்கணும், அவ்வளோதான். அது கூடவே 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டு சேர்த்துட்டு, ஆனால் தண்ணி கரெக்டாக இருக்கணுங்க. அந்த சூடு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஈஸ்ட் கரையும். நீங்கள் ரொம்ப கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரையாது. அது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரை கரையிற மாதிரி சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அதை ஒரு ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஈஸ்ட் எவ்வளோ அழகாக கரைஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க என்னென்னா, அது கரெக்டாக அந்த சூடு வார்ம் வாட்டராக இருந்தால் மட்டும்தான் அது கரையும். ஸோ அது அந்த ஈஸ்ட் கரையிறதே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அதை காமிக்கிறதுக்காக தான் நான் அது உங்களுக்கு எடுத்தேன். பார்த்திங்கன்னா அப்படியே அது சூப்பராக அப்படியே பபிள் ஆகுது, அதுக்கப்புறம் அப்படியே செட்டில் ஆகுது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்களா, சூப்பராக அப்படியே கரைஞ்சிட்டே வருது. ஸோ இது கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சுட்டிங்கன்னா சூப்பராக அது கரைஞ்சிடும். சூப்பராகவே கரைஞ்சிருச்சு தான். நம்ம ஈஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி அதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடுத்து நம்ம மாவு தயார் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் மைதா மாவு நான் சேர்க்குறேன். கரெக்டாக 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துற வேண்டியது. நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஈஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. இப்போ என்னென்னா, இந்த ஈஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரை கப் தண்ணியில் தானே ஈஸ்ட்டை கலந்து வச்சுருந்தோம். அந்த அளவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு பிசைகிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு அந்த தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த ஃபுல்லாக நான் அந்த ஈஸ்ட் தண்ணியை நான் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாவை விரவ சரியாக இருக்கும். அதை வச்சே நல்லா நான் பிசைஞ்சாச்சு. ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை நம்ம நீட் பண்ணணும். அதை ஒரு சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அதில் மாற்றிக்கோங்க. நான் இந்த சப்பாத்தி உருட்டுற இதில் இருக்குல்ல, அதில் நான் மாற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இழுத்து நீங்கள் பிசையணும். அப்போனா தான் அந்த கையில் ஒட்டாமல் வரும். அந்த மாவு சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ தூவி நல்லா பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நான் கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தேன். இப்போது கொஞ்சம் ஒட்டாமல் வந்திருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் மாவு தூவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு பிசைகிறதுல தான் பன் சாஃப்டாக வர்றதே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிசைஞ்ச ரெடியாக எடுத்து வச்சுருந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்கணும். கிளைமேட்டை பொறுத்து தான். எனக்கு கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு அது அப்படியே டபுள் ஆகி வர்றதுக்கு. இப்போது நம்ம மாவு சூப்பராக டபுள் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதை சும்மா ஒரு குத்துனீங்கன்னா பிசைகிறதுக்கு ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த மாவை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருங்க சுற்றி. அதுக்கப்புறம் சும்மா கையாலே நீங்கள் லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுடுங்க. அந்த மாவு அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதை நம்ம 2ஆக இன்னும் கட் பண்ணணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம கரெக்டாக நடுவில் கட் பண்ணி அதை நம்ம சமமாக பிரிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அதில் எந்த வெடிப்பும் வராமல் இருக்கும். கரெக்டாக நல்லா கட் பண்ணி சம அளவாக பிரித்து எடுத்துருங்க.
பிரிச்சுட்டு கரெக்டாக வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணுங்கள். அதை நல்லா வந்து இப்போ நம்ம பரோட்டாக்கெல்லாம் பிசையும் போது நம்ம நல்லா உருட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டான ஷேப்பில் நீங்கள் உருட்டி அதை ரெண்டையுமே அந்த மாதிரி உருட்டிட்டு அதில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதில் வச்சுடுங்க. துணியை வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே வந்து விட்டுடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி வச்சிடலாம். நல்லா குக்கரையும் நம்ம ப்ரீஹீட் பண்ணிடலாம். குக்கரில் வந்து அடியில் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிளேட் வச்சுட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட்டாக விடுங்க. இப்போது நம்ம அந்த துணியையும் எடுத்து பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகிருக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுருந்தேன். கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது அதை எடுத்துகிட்டு நம்ம வெண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல பிளேட்டு, அந்த பிளேட்டில் இந்த 2 பன்னையும் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம டைரெக்டாக போய் குக்கரில் வைக்க வேண்டியதான். ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இப்போது அந்த பன்னுக்கு மேலேயும் கொஞ்சமாக வெண்ணெயை தடவி வச்சுருங்க. இப்போது குக்கரை நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அடியில் உப்பு போட்டிருக்கேன். மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இதை வைக்கணும். இப்போ வந்து மூடியில் வந்துட்டு விசில் இருக்கக்கூடாது, அடியில் கேஸ்கெட்டும் வச்சுருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வந்துட்டு, அதாவது ஃபுல்லாக அப்படியே லோ பண்ணிடுங்க. அடுப்பை லோ பண்ணிவிட்டு 40 நிமிஷம் பேக் பண்ண விடுங்க. 40 மினிட்ஸ் ஆச்சு. நான் திறந்து பார்க்குறேன். பன் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கவனமாக வெளியே எடுங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் சேர்க்கணும். என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஐசிங் சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நம்ம வெளியில் எடுத்தோம் இல்லையா பன், அது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே மேலே கொஞ்சம் வெண்ணெயை நம்ம வந்து தடவி விட்டுடலாம். இல்லைனா பால் கூட நீங்கள் தடவலாம். ஐசிங் சுகர் இல்லாதவங்க பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். வெண்ணெய் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பட்டரை வெளியே எடுத்து வச்சாதான் அதை நம்ம விஸ்க் பண்ணும்போது மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் ஐசிங் சுகர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஐசிங் சுகர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. பன் வந்து ஆறுனதுக்கப்புறமா கத்தி எடுத்து நடுவில் கட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடுவில் கத்தி வச்சுட்டு அப்படியே சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பட்டரை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சென்டரில் பன்னில், அதில் நம்ம வைக்க போகிறோம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அந்த க்ரீம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஆனால் வந்து பன் நல்லா ஆறி இருந்தால் தான் நம்ம இந்த பட்டர் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் சூடோடி சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெண்ணெயெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால் பன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த வெண்ணெயை அந்த க்ரீமை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேங்காய் நம்ம துருவி கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவையும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் நிறைய தான் சேர்ப்பேன், அதனால் நிறைய வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு பேரே தேங்காய் பண்ணதுனால தேங்காய் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். பன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தேங்காய் பன் அவ்வளோ அழகாக தயாராகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.